புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அதாவது தேவனை தேடணும், காத்திருக்கணும். அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. இந்த காத்திருத்தல் இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சோம், உடனே காலையில ஜெபிச்சா சாயங்காலத்துக்குள்ள நடந்துடணும். அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே அவசரம் இல்லை. எந்த ஒரு காரியத்திற்கும் தேவன் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு காத்திருக்கிற நேரம் தான் நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற நேரம். அப்போ பொறுமையா காத்துருங்க, அவசரப்படாதுங்க, ஜெபத்தோட காத்துருங்க. கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவருக்கு முந்தி நீங்க கிரியை செய்யாத, அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை. இன்னைக்கு சொல்றீங்களா, ஆண்டவரே நான் நம்பிக்கையோட உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பேன், நான் காத்திருக்கிற ஆண்டவரே, பொறுமையோட காத்திருக்கிறேன், எனக்கு அது கிருபைத்தார்னு கேளுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பிக்கையோடு உம்முடைய காரியத்துல உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருப்பேன், அவசரப்பட மாட்டேன், பொறுமையை தாங்க, காத்திருக்கிற அனுபவத்தை தாங்க, விசுவாசத்தோட நான் காத்திருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.